இதெல்லாம் ஒரு கேள்வியா தம்பி? படத்தை வாங்கினவங்க வெளியிடணும்னு நினைக்கிறாங்க, வெளியிடுறாங்க. இது ஒரு அரசியல் படம், இது ஒரு அரசியல் படம். அப்ப அந்த படத்தை வெளியிடுறதுக்கு நாங்கள் நிறைய தடைகளை எதிர்கொண்டோம். அப்ப அது இப்ப அதை வாங்கினவங்க எல்லா படங்களும் மறு வெளியீடு வர்றது வழக்கமா இருக்குல்ல, அதனால இது செய்யறாங்க. அதுக்கு ஒரு சிறப்பு காரணம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அது என்னன்னு தெரியலையே, நான் அதை கவனிக்கல. மறுக்க வேண்டிய அவசியம் இல்லையே, யாருக்கும் மறுக்க முடியாது. ஏன்னா தேர்தல் ஆணையம் அனுமதிச்சுதான் ஆகணும், எல்லாரையும் அனுமதிச்சுதான் ஆகணும். அது என்னன்னு தெரியல, எனக்கு தெரியல, நீங்க சொல்லிதான் தெரியுது. மறுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்புறம் என்ன ஜனநாயகம், அப்புறம் என்ன மக்களாட்சி? எல்லாரும் ஜனநாயகத்துல சம வாய்ப்பு சம உரிமைங்கிறது வெற்று பேச்சாயிரும். தேர்தல் கட்டுப்பாட்டுல அதிகாரிகள் வந்திருக்காங்க, இன்னும் பழைய அதிகாரிகள் வந்து திமுக இருக்கிறாங்க. பல இடங்கள்ல எதிர்கட்சிக்கு அனுமதி மறுக்கிறாங்க. விஜய் தொடர்ந்து மறுக்கிறாங்க. தெருமுனை பிரச்சாரத்துடன் சொல்லி 214 ஒரு சென்னையில 140 இடங்களும் தேர்வு பண்ணியிருக்காங்க. திமுக ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பகுதியில் அதிக அளவுல கூடக்கூடிய மக்களுக்கு அனுமதி வழங்குறாங்க. எப்படி பாக்குறீங்க? தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டுல இருக்கா இல்ல திமுக? அதே நெருக்கடி இன்னைக்கு இல்ல. இப்ப தம்பி விஜய் இப்பதான் அனுபவிக்கிறாரு. நான் கடந்த 15 ஆண்டுகளா அனுபவிக்கிறேன். நான் பேச ஏதாவது கேட்டா எங்க மக்கள் நடமாட்டமே இருக்காதோ அந்த சந்துக்குள்ள கொடுத்துருவாங்க. எங்க யாருமே இல்லை இங்க பேசிட்டு போன்ற மாதிரி. அது இன்னைக்கு தானே அவர் அனுபவிக்கிறாரு. நான் நீண்ட காலமா அனுபவிச்சுட்டு வரேன், எனக்கு பழகிடுச்சு. உங்களுக்கு புரியுதுங்க? அதை நான் ஏற்கனவே பேசிட்டேன், ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே போல உள்ளூர் பிரச்சனை, காஞ்சிபுரம் பட்டு சேலை, இந்த தங்கம் விலை உயர்வுனால பெரும்பாலான போலி பட்டு சேலைகள் தான் வந்திருக்கு. இது கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்தல, ஏற்கனவே கூட்டுறவு சங்கங்களை அழிச்சு போச்சு. இப்போ போலி பட்டு சேலை தான் பல்வேறு மாநிலங்கள் மாவட்டங்களுக்கு எடுத்துட்டு போறாங்க. அது வரைக்கும் எந்த அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கல. இப்போ தங்க விலை உயர்னால இன்னும் பட்டு சேலை நமக்கு இருக்கிறது அரசாங்கம் இல்ல, அது ஒரு வியாபார கூடம். நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க தலைவர்களை தேர்வு செய்யறது இல்ல, வியாபாரிகளை. நீங்க எப்பவுமே நீங்க பாருங்க, மார்ட்டின் லூதர் கிங் சொல்றான், உன் நாட்டின் வளங்கள் அதிகாரத்தில் இருப்பவனால் சுரண்டப்படுமானால் நீங்கள் வாங்கி வந்தது சாபம்ங்கிறான். எல்லாமே இங்க வருங்க. மலையை விற்பான், மணலை விற்பான், நீரை விற்பான், காத்த விற்பான். அப்புறம் அவன்கிட்ட போய் வியாபாரிட்ட நாட்டை கொடுத்துட்டு, அண்ணே நம்ம புடவை இல்லைன்னே வெளிமாநிலத்து நம்ம விவசாயம் செய்யறோமா இல்லையா? அப்போ பொங்கலுக்கு அரிசி நம்மள்ட்ட கரும்பு இருக்கா இல்லையா? வெள்ளம் இருக்கல, குஜராத்ல இருந்து எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? இப்ப நாங்க இருக்கிற தம்பி நீங்க கவனிங்க, குஜராத்ல இருந்து அரிசி வெள்ளம் வந்துச்சு. ஏன் நம்மகிட்ட அரிசி இல்ல, நம்மகிட்ட வெள்ளம் இல்ல? அப்போ இங்க இருக்கிற விவசாயிட்ட வாங்காம அங்க போய் குறைச்ச விலைக்கு வாங்கி வந்து இங்க கொடுக்கறது. அப்போ இது என்னன்னா, இது மாதிரிதான் இந்த பட்டுல வேற மாநிலங்கள் தரக்குறைவான பட்டை கொண்டு வந்து நம்ம இனிமே காஞ்சிபுரம் பட்டுனாவே அதுக்கு மரியாதை எல்லாம் போயிடும். இந்த கலப்பு வரும்போது அந்த பட்டு ஒண்ணும் தரமா இல்லைன்னு, அது நம்ம பட்டு இல்ல. ஆனா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க இனிமேலாவது ஒரு நல்ல தலைவரை தேர்வு செஞ்சு அவன்கிட்ட நாட்டை கொடுக்க பாருங்க. தரகர்கிட்ட கொடுத்துறாதீங்க, தரகர்கிட்ட புரோக்கர்கிட்ட கொடுத்துறாதீங்க. அதே போல 10 ரூபாய் பெட்ரோல் குறைச்சிருக்காங்க. இந்த கேஸ் தட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. இந்த கொரோனா கால ஊரடங்கு மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி போயிட்டு இருக்குது. எப்படி பாக்குறீங்க சார்? எப்படி இந்த நெருக்கடி கொஞ்சம் அமைதியா இருக்கு. இந்த நெருக்கடி தம்பி நம்ம ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கை மிக அத்தியாவசியத்திற்கு பிற நாடுகளை சார்ந்திருக்கிறது சரி, பிற நாடுகளை சார்ந்திருக்கிறது சரி, எல்லாவற்றுக்குமே பிற நாடுகளை சார்ந்திருக்கிறதுனால இப்ப எரிகாற்று நமக்கு அவசியமா இருக்கு. அதுக்கு இன்னொரு நாட்டை சார்ந்திருக்கும். எரிகாற்று எத்தனை லட்சம் டன், எத்தனை கோடி டன் வேணாலும் நம்ம தயாரிச்சுக்க முடியும் மாட்டு சாணத்துல, ஆட்டுக்கழிவுல, மாட்டுக்கழிவுல. அதையே நம்ம செய்யல. எதுக்கு? அரபு நாட்டை நம்பி இருந்தோம். அவன் அமெரிக்காக்காரனுக்கு அவனுக்கும் போர் நடக்கும்போது நம்ம தலையில குண்டு விழுது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, வல்லாதிக்கம் தானே. நீங்க ரஷ்யா, சீனா, நம்ம இந்தியாலாம் நீங்க தலையிட்டு இந்த போரை டக்குன்னு ஒரு முடிவு கொண்டு வரணும். ஏன்னா இந்தியா மட்டும் இல்ல, உலக பல்வேறு நாடுகளும் இதனால பாதிக்கப்படுது. யாராவது வாயை திறக்கிறாங்களா பத்தியில? இப்ப இந்தியா ஒரு பெரிய நாடு. அது அவசரமா நாடாளுமன்றத்தை கூட்டி ஒரு தீர்மானத்தை போட்டு இந்த போரை ஒரு முடிவு கொண்டு வரணும். ஏன்னா மக்கள் பரிதாபமா செத்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்ப, என்ன காரணத்துக்காக போர் தொடுத்தது அமெரிக்கா ஈரான் மேல?
பேரழிவு ஆயுதம் அணுகுண்டு வச்சிருக்காங்க. ஒரு கேள்விக்கு இந்த அணுகுண்டு வச்சிருந்தா இந்நேரம் போட்டிருப்பான்ல அமெரிக்கா மேல. அப்போ இல்லைன்னு தெரியலடா மடையா நிறுத்துறான்னு சொல்லணும்ல. எப்படி பாரு, இது ஒரு கொடுமை தம்பி, கொடுமை. அதே போல இலவச திட்டங்கள்லாம் அதிகமாகுது. இந்த மாதிரி டைம்ல இலவச திட்டம்னு சொல்லாதீங்க, அது கொடிய நட்டம். அத போய் திட்டம்ங்கிறீங்க. தம்பி தம்பி இங்க பாருங்க, இதை இதெல்லாம் மோசமான ஏமாற்று. எப்படியாவது மக்களுக்கு பசப்பு இனிப்பு வார்த்தைகளை சொல்லி இலவசங்களை கொடுத்து மயக்கி இந்த வாக்கை பறிக்கிறது. உங்களுக்கு எதுக்கு இலவசம் கொடுக்குறான்? நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறவன் அதை செய்ய மாட்டான், நல்ல ஆட்சி கொடுத்தவன் இதை தர மாட்டான். அப்ப நீங்க ஏமாத்துறா இல்ல. அப்புறம் நீங்க இலவசம் கொடு, எங்கிருந்து பணத்தை எடுக்கிற? 10 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. இப்ப இந்த பிங்க அறிவிச்சதை கொடுத்தா 2 லட்சம் கோடி வட்டி வரும். அப்போ பட்ஜெட் எவ்வளவு? 3 லட்சம் கோடி. அதுல 2 லட்சம் கோடி வட்டி போனா எந்த மக்கள் நலத்திட்டத்தை நீ நிறைவேற்றுவ? ஏற்கனவே வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்கல, டாக்டருக்கு சம்பளம் கொடுக்கல, ரோட்ல நிக்கிறான். இந்த பைத்தியக்காரங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு அண்ணன் இலவசம் ஒழிக்கணும் தம்பி, ஒழிக்கணும்.